சரி ஓகே, ரொம்ப நல்லா பாடினீங்க. நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். வில் ஸ்டார்ட் வித் சுமதி மேம். ஆரஞ்சு கலர்ல இருக்காங்க, கிட்டத்தட்ட உங்க கலருக்கு ஏத்த மாதிரி தான் நினைக்கிறேன், ஒரு பிங்கிஷ் இது. அவங்க என்ன சொல்றாங்க பாப்போமா? தைரியமா வாங்க, முன்னுக்கு விழ மாட்டீங்க கீழே. அபிநயா, பயந்துட்டீங்களா எங்களை பார்த்து? கொஞ்சமா பயந்துட்டீங்களா? நீங்க பாடும்போது சுருதி கொஞ்சம் அப்படி இப்படி விலகிட்டுதுமா. மற்றது நீங்க வேர்ட்ஸ் கிளாரிட்டி கொஞ்சம் இல்லை, அந்த வேர்ட்ஸ் வந்து கிளியரா எல்லாமே இருந்தது. பாடுமா உங்களுக்கு பாட்டு ஃபுல்லா யோசிச்சு யோசிச்சு பாடின மாதிரி இருந்தது. அப்படியா? பயப்பட்டீங்களா? என்ன எல்லாத்துக்கும் போகுது? இந்த ஸ்டேஜ் விட்டு இறங்கணும்னா ஓ சொன்னா மட்டும் தான் இறங்கலாம் யாரும் சொல்லியிருக்காங்க போல. எல்லாத்துக்கும் ஆமா சொல்லிட்டு இறங்கிடுவோம் அப்படின்னு. அவங்க சொன்னது புரிஞ்சுதாடா? அவங்க சொன்னாங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிட்ச்ல ஆரம்பிச்சீங்க, ஒரு ஸ்டோரியில நீங்க முடிக்கும் போது நீங்க எங்கேயோ போயிட்டீங்களா. ஆனா நீங்க பாட்டு டியூன் எல்லாம் கரெக்டா தான் பாடினீங்க, ஆனா நீங்க வேற ஏதோ வந்துட்டீங்களா. புரிஞ்சுதா இப்போ? அதுதான் அவங்க சொன்னாங்க. மத்தபடி நீங்க ரொம்ப நல்லா பாடினீங்க. ஓகே, சோ பயப்படாதீங்களா, தெம்பா கேட்கணும். காலையில சாப்பிட்டீங்களா? காலையில ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? மறந்துட்டீங்களா? சாப்பிடலையா ஒண்ணுமே? சாப்பிட்டீங்க பிஸ்கெட்டா? நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு வரணும், அப்பதான் நம்மள மாதிரி பாடலாம். சரியா? ஓகேயா? இப்ப அடுத்ததா வந்து பிரவீன் சார் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஓகே அபிநயா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. நீங்க வந்து மேடம் சொன்ன மாதிரி ஸ்ருதி, அதெல்லாம் யூ ஹேவ் டு ஒர்க், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, பயங்கிற ஒரு விஷயம் வந்து அதை மறந்துடுங்க. அது தேவையில்லை உங்களுக்கு, அது உங்க மைண்ட்ல தான் இருக்கு. சரியா? ஸோ அதை பத்தி யோசிக்காதீங்க, சும்மா ஃப்ரீயா பாருங்க. அந்த பயத்தினால வந்து சில கட்டத்துல வந்து வெறும் காத்தா வந்துச்சு, அப்படி அப்படி பயந்து பயந்து அப்படி பாடுங்க. சரியா? ஸோ அதுக்கு நீங்க இன்ஜினியர் படிக்க பாடிருக்கலாம். பட் இந்த திங் இஸ், நீங்க வந்து நல்லா பயிற்சி பண்ணோம். டோன்ட் வரி டூ மச். சரியா? கீப் ப்ராக்டிசிங் ஆன் யோர் ஸ்ருதி பிச்சிங். அதெல்லாம் ஓகே. ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஃபைனலி வைதா மேம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கல வாய் நல்லா திறந்து வீட்டுல ரேப்படிக்கிறதுக்கு அவங்க தங்களோட பிச்சுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராக்டிஸ் பாடுவாங்க. நீங்க அதே மாதிரி பாடுங்க, உங்களுக்கு எது கன்ஃபிடென்ட்டோ அதை மாதிரி உங்களோட வாய்ஸ்லயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா ஈஸியா இருக்கும். அதெல்லாம் நீங்க சில வேலை இந்த ஷார்ட் ஆஃப் பிரெத்தாக இருக்கு. You can't play sometimes, you can't sing sometimes, different pitch. So you confidently practice your own voice. Like the poi voice மாதிரி எல்லாம் வேற பாடுவோம் சில. பட் கேட்க நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பட் on future you just practice your own voice. நல்லா பாடினீங்கன்னா you can become a very good singer. மற்றபடி நல்ல என்டர்டெயினிங்காக இருக்குது பாட்டு. ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருந்தது. பட் you really worked hard. பட் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஓகே ஓகேயா? இருந்தாலும் இந்த இவங்களுக்கு வந்து ரொம்ப உள்ள வந்து இந்த ஆட்டோவுக்கு வைக்கிற இது மாதிரி நிறைய காத்து இருக்கு போல. ஒரு சென்டென்ஸ்லயே பாடி முடிச்சிடுறாங்க. நான் எப்ப இவங்க தொண்டை கட்டி நின்றுவாங்களோன்னு நினைச்சேன். ஆனா செம்ம டேலண்ட் உங்ககிட்ட இருக்கு. நம்ம ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணீங்கன்னா வந்து சூப்பரா பாடுவீங்க. ஓகே, ஸ்ரேயா கோஷல் மாதிரி கூட வந்துடலாம். ஓகேடா, ஓகேடா, தேங்க்யூ.